இன்று மார்ச் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை. கடந்த 4ஆம் தேதி சர்வதேச கடற்பரப்பில் வைத்து, அதாவது இலங்கைக்கு முழு அதிகாரம் இல்லாத 12 கடல் மைல் தாண்டிய கடற்பரப்பில் வைத்து, ஈரானினுடைய ஐரிஷ் டெனா கடற்படை கப்பல் அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பல் ஒன்றால் மூழ்கடிக்கப்பட்டது. இது பற்றிய தகவல்களை நீங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள். இது பற்றி நேற்று பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார் நீர்மூழ்கி கப்பல் எனப்படக்கூடிய சப்மரீன் தொடர்பான விசேட நிபுணத்துவம் மிக்க சஜித் பிரேமதாசன். நீங்கள் எல்லாம் யார்? உங்களுக்கு தேசிய பாதுகாப்பு பற்றி என்ன தெரியும்? ஜனாதிபதி ஊடக சந்திப்பு நடத்தி 2வது ஈரான் கப்பலில் இருந்த 208 பேரை மீட்டதாக சொல்லுகிறார். ஆனால் முதலாவது கப்பலுக்கு என்ன நடந்தது? ஈரானிய கப்பலுக்கு அடித்த சப்மரீனின் வகை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டுக்கொண்டே ஆரம்பித்தார் மனிதர். சொல்லுங்கள் பார்க்கலாம், இது பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீனா, அல்லது ஒஹாயோ கிளாஸ் சப்மரீனா, அல்லது கைரன் மிசைல் சப்மரீனா, அல்லது லாஸ் ஏஞ்சலிஸ் சப்மரீனா, அல்லது ஜி வுல்ஃப் கிளாஸ் சப்மரீனா, அல்லது வெர்ஜீனியா கிளாஸ் சப்மரீனா என்று அடுக்கிக் கொண்டே போனார். சஜித்தின் ஒவ்வொரு வரிகளும் பாராளுமன்ற சுவர்களில் பட்டு தெரித்துக் கொண்டிருக்க, ஆளும் கட்சி எதிர்கட்சி என்ற பேதமின்றி அனைவரும் கதி கலங்கி போய் உட்கார்ந்திருந்தார்கள். சஜித் ஒரு அசாதாரண வளர்ந்த குழந்தை. சில நேரங்களில் கேள்விகள் எல்லாம் நெருப்பாக இருக்கும். இதற்கு பதில் யாருக்குமே தெரியாது. உண்மையில் அமெரிக்காவிடம் கேட்க வேண்டிய கேள்வி இது. எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் சிக்கன் சப்மரீன், ஸ்பைசி சிக்கன் சப்மரீன், பீஃப் சப்மரீன், டூனா சப்மரீன், சில்லி பன்னீர் சப்மரீன் என்று இப்படி சாப்பிடும் சப்மரீன்கள் தான் நமக்கு தெரியும். நாம் என்ன அமெரிக்காவா, ஈரானா அல்லது இஸ்ரேலா? தொடர்ச்சியாக 4 மாதத்துக்கு கோடை வெயில் சுட்டரித்தால் மின்வெட்டு அமுல்படுத்தப்படுமா என்று சந்தேகம் கொள்ளும் அபாக்கிய தீவுவாசிகள் தான் நாங்கள். சஜித் சொல்லும் சப்மரீன்களை எல்லாம் ChatGPTயில் மட்டுமே தேடி பார்க்க எம்மால் முடியும். மற்றபடி எமக்கு துளியும் அவசியம் இல்லாதவை இவை. போட்டி பரீட்சைகளில் கூட தப்பித்தவறு எம்மிடம் கேட்கக்கூடாத கேள்வியும் கூட 12 நாட்டிக்கல் மைல் எனப்படக்கூடிய எமது கடற்பரப்புக்குள் வந்து இந்த தாக்குதல் நடக்கவில்லை. இது நடந்தது எல்லா நாடுகளுக்கும் பொதுவான சர்வதேச கடற்பரப்பில், அல்லது எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில். அப்படி இருக்க இந்த தாக்குதல் பற்றி எதுவும் தெரியாதா என்று கேட்கிறார் சஜித். வெனிசுலா ஜனாதிபதியினுடைய வீட்டுக்கே போய் தூக்கி வந்தவர்கள், ஆயத்துல்லா ஹமேனியை மொசாடின் துணையோடு வீதியோர கேமராக்களை ஹேக் செய்து தீர்த்து கட்டியவர்கள் பற்றி நாம் விழிப்பாக இருந்திருக்க வேண்டும் என்கிறார் சஜித். மேலும் இவ்வாறான கப்பல்களை கண்டறிய எங்களிடம் மேற்பரப்பு ரேடார்கள் இல்லையா, நீருக்கடியில் சோனார் நெட்வொர்க்குகள் இல்லையா, செயற்கைக்கோள் கண்காணிப்பு இல்லையா என்று சரமாரியாக கேட்கிறார் சஜித். உண்மையில் சஜித் சொல்வதையெல்லாம் பாலர் வகுப்பு பிள்ளைகளுக்கு பிரதி பண்ணல் அல்லது சொல்வது எழுதல் என்று வேண்டுமென்றால் எழுத கொடுத்து மதிப்பெண்கள் போடலாம். மற்றபடி இதையெல்லாம் இந்த 1.5 ஆண்டுகளில் அமைந்த அரசு வாங்கி குவித்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் சஜித். ஒவ்வொன்றும் பல மில்லியன் டாலர்கள் பெறுமதியான சாதனங்கள் இவை. 5 வருடங்களுக்கு பிறகு நேற்றுதான் இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பு 7 பில்லியன் டாலரை தொட்டிருக்கிறது. தேசம் கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சுவிட தொடங்கி இருக்கும் போதுதான் இந்த யுத்தம் வேறு எமனாக வந்து பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. சஜித்தின் தந்தை ரணசிங்க பிரேமதாச 11 வருடங்கள் பிரதமராக இருந்தவர். 4.5 வருடங்கள் நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதியாக இருந்தவர். தன்னுடைய அருமந்த குழந்தை ஒரு நாள் வளர்ந்து இப்படியெல்லாம் கேட்பான் என்று ரணசிங்க பிரேமதாச அப்போதே யோசித்து நன்றாக நாட்டை ஆண்டிருக்க வேண்டும். ஆனால் ஜனாதிபதி JR-உடன் சேர்ந்து வன்முறையும் அதிகார துஷ்பிரயோகமும் இனவர்க்க முரண்பாடும் என்று அரசியல் செய்துவிட்டு இலங்கையின் அரசியல் கலாச்சாரத்தையே மாற்றி பாதாள உலகத்துக்கு தனி அங்கீகாரம் அளித்து சொத்தி உப்பாலை போன்ற பாதாள உலக கிரிமினல்களை ஐக்கிய தேசிய கட்சியின் உயர்மட்ட செயற்குழுவில் உறுப்பினராக்கி 60,000 இளைஞர் யுவதிகளின் உயிரிழப்புகளுக்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருந்த தந்தையிடம் கேட்க வேண்டிய கேள்வியை தனையன் இந்த 1.5 வருட அரசிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். சஜித்தின் கட்சியில் இருக்கும் மற்றொரு உணர்ச்சி பிளவுதான் அஜித் பி பெரேரா. 2வது கப்பலில் 300 குழந்தைகள் இருப்பதாக கதறியவர் தான் அவர். ஜனாதிபதி ஊடகவியலாளர் சந்திப்பு நடத்திய பிறகு இந்த கதையெல்லாம் புஸ்வானமாகி போகின. அதில் அப்படி குழந்தைகள் யாருமே இருக்கவில்லை. கனிஷ்ட மற்றும் சிரேஷ்ட நிலை கடற்படை அதிகாரிகளே இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் விழுந்தும் மீசையில் மண்ணொட்டாத குறையாக அஜித் பி பெரேரா தான் குழந்தை என்றோ சிறுவர் என்றோ விழித்தது ஜூனியர் ரக அதிகாரிகளுக்கு என்று அடித்தார் பாருங்கள் ஒரு அந்தர் மல்டி. என்ன ஒரு பரிதாபம்! இருந்த அனைவருமே 18 வயதுக்கு மேற்பட்ட ஈரான் நாட்டில் வாக்குரிமையுடைய பிரஜைகள். தன்னுடைய கேவலமான அரசியலுக்காக குழந்தைகள் என்ற சென்டிமெண்ட்டை தூக்கி போட்டு அரசியல் செய்துவிட்டு அது நிர்மூலமானதும்
இப்படி பம்முகிறார் அஜித் பி பெரேரா. உண்மையில் இவர்கள் இந்த கப்பலையும் அரசு மீட்காது என்றுதான் நினைத்திருக்க வேண்டும். சில ஊடகவியலாளர்கள் இந்த கப்பலையும் அமெரிக்கா தாக்கப் போகிறது என்று மேலும் பீதியேற்றி இருந்தார்கள். அப்படி ஒரு நிலைமை தப்பித்தவறு ஏற்பட்டு அமெரிக்கா வந்து தாக்கினால் அதை வைத்து அரசியல் செய்யவே இவர்கள் சந்தர்ப்பம் பார்த்திருந்திருக்க வேண்டும். இத்தனை பேசும் இவர்களுடைய உரைகளை கேளுங்கள். நாம் சொல்வது பொதுஜன பெரமுனவோ வீரவன்ச தரப்போ அல்ல. சஜித் தரப்பு பேசுவதை கவனியுங்கள். எல்லோரையும் விட முக்கியமாக சஜித் பேசுவதை கவனியுங்கள். அவர் எந்த இடத்திலும் ஐரிஷ் டெனாவை அமெரிக்கா தாக்கியது ஈரானியர்களை கொன்றது என்று சொல்வதில்லை. ஆனால் கொலை பழியை கொண்டு வந்து இம்மேல் போடுகிறார். சஜித் பிரேமதாச, சாமர சம்பத், முஜிபுர் ரஹ்மான், தயசிரி ஜெயசேகர போன்றோர் ஏதோ இலங்கை தான் மூழ்கடித்தது போல பார்லமெண்டத்திலே பெரும் ஓலமிட்டிருந்தார்கள். இதேவேளை இந்த கப்பல் விபத்து தொடர்பாக ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே சிறு விரிசல் ஏற்பட்டிருந்தது. இந்தியாவில் விசாகப்பட்டினத்தில் நடந்த கடற்படை பயிற்சி நெறி ஒன்றுக்கு வந்தவர்களை இந்தியா விருந்தினர்களாக கவனித்திருக்க வேண்டும், அவர்களை கைவிட்டு விட்டது என்றும் பல்வேறு விமர்சனங்கள் சமூக ஊடகங்களில் முன்வைக்கப்பட்டன. இந்தியாவோ குறித்த கருத்தரங்கு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி முடிந்து விட்டதாகவும், பிப்ரவரி 28ஆம் தேதி யுத்தம் தொடங்கிய பிறகு அக்கப்பலானது தம்மிடம் எந்த உதவியையும் கேட்கவில்லை என்றும் தெரிவித்திருந்தது. இந்தியாவின் நிலைப்பாடு என்னவென்றால், அவர்களது கடற்பரப்பை தாண்டிய சர்வதேச கடற்பரப்பில் நடந்த இந்த விவகாரத்துக்கு தாம் முழு பொறுப்பும் எடுக்க முடியாது என்பதுதான். ஆனால் கப்பல் தாக்கப்பட்ட போது எழுப்பிய அபாய சமிச்சைகளுக்கு இந்தியாவை முந்திக் கொண்டு போய் காப்பாற்றியது இலங்கை. மொத்தம் 180 பேர் இந்த கப்பலில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதில் 87 பேரினுடைய சடலங்கள் மீட்கப்பட்டன. 30 பேர் காலி கராப்பிட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். ஏனையவர்களை தேடும் பணிகள் இன்னும் முடிவுறவில்லை. இப்படி இருக்க இந்த விவகாரத்தில் இந்தியா மீது கூடுதலாக கை நீட்டப்படும் போது முஜிபுர் ரஹ்மான் இதற்கு முழு பொறுப்பையும் இலங்கை அரசுதான் ஏற்க வேண்டும் என்று எக்ஸ் தளத்தில் எழுதியது பல லட்சம் ஷேர் ஆகி இந்திய மீடியாக்களிலும் வைரலாகி இருக்கிறது. முஜிபுர் ரஹ்மான் தன்னுடைய குருநாதர் சஜித் பிரேமதாசவுடன் சேர்ந்து இலங்கையை இந்த தர்ம சங்கடத்துக்குள் தள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். முஜிபுர் ரஹ்மானின் இந்த ட்வீட்டை தொடர்ந்து இந்திய அரசுக்கு ஆதரவாக களமாடும் சமூக ஊடகவாசிகள் பெரும் உற்சாகத்தில் இருக்கிறார்கள். 11 மணித்தியாலத்துக்கு மேல் குறித்த கப்பல் இலங்கையின் அனுமதிக்கு காத்து கொண்டிருந்ததாகவும், இலங்கை உடன் அனுமதிக்கவில்லை என்றும் சொல்லியிருந்தார் முஜிபுர் ரஹ்மான். உடனே அனுமதி வழங்குவதற்கு இது ஒன்றும் மழைக்காலத்தில் சிறுவர்கள் காகிதத்தால் செய்து தண்ணீரில் விடும் கப்பல் அல்ல. இது யுத்த கப்பல். எந்த ஒரு நாட்டின் யுத்த கப்பலையும் இலங்கை மட்டுமல்ல, இந்த நாடும் இலகுவில் அனுமதிப்பதில்லை. இப்படி இருக்கத்தான் இத்தனை பேசுகிறார் அவர். இவர்களின் இந்த கதறல்களினுடைய பின்புறத்தில் ஈரான் மீதான உண்மையான பரிவோ மனிதநேயமோ துளியும் இல்லை. இவர்களுக்கு இந்த பொறியில் அரசு மாட்டிக்கொள்ள வேண்டும், யாராவது ஏதாவது செய்து இந்த அரசை துரத்த வேண்டும், பழையபடி தாம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நோக்கமே இருக்கிறது. இன்று திடீர் ஈரான் பாசம் எடுத்திருக்கக்கூடிய இந்த முதலாளி தூவாத கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் நடித்து கொண்டிருப்பது ஓரங்க நாடகம். இவர்களுடைய தாய் கட்சி தான் ஐக்கிய தேசிய கட்சி. ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியில்தான் இஸ்ரேல் இலங்கைக்குள் வந்தது. ஈரான் இறுதி யுத்தத்தில் இலங்கைக்கு உதவி புரிந்ததாக ஒரு விமர்சனத்தை முன்வைப்போர் இருக்கிறார்கள். ஆனால் 1984ஆம் ஆண்டு முதல் இஸ்ரேலிய உளவுத்துறையான மொசாட் இலங்கை இராணுவத்துக்கு பயிற்சி அளித்திருக்கிறார்கள். அன்று யுத்தத்தை ஒரு தீர்க்கமான கட்டத்துக்கு கொண்டு செல்ல பாதுகாப்பு பிரதி அமைச்சர் லலித் அத்துலத் முதலி இஸ்ரேலின் அனைத்து ஒத்துழைப்பையும் பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, இலங்கை இராணுவத்துக்கு விமானப்படை விமானங்களையும் வழங்கி இருக்கிறது இஸ்ரேல். அப்போது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தவிசாளர் டாக்டர் கலீல் ஆதங்கப்பட்டு போய் ஜே.ஆர். ஜெயவர்தனவிடம் தன் எதிர்ப்பை காட்டிய போது டோர் இஸ் ஓபன், யூ கேன் கோ என்று ஜே.ஆர். சொன்னதாக வரலாறு இன்றும் சொல்லுகிறது. ஆக இலங்கை யுத்த சரித்திரத்தில் அமெரிக்காவினுடைய பங்களிப்பும் இஸ்ரேலின் பங்களிப்பும் மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. உண்மையில் சொல்ல போனால் பல நாடுகள் சேர்ந்து உதவிய யுத்தம் அது. இங்கே நாம் சொல்ல வருவது, இப்படி எல்லாம் மேற்கத்திய அரசுகளுடன் கூடி குலாவியவர்கள்தான் இன்று போலியாக ஈரான் பக்கம் கண்ணீர் வடிக்கிறார்கள். 2003ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா ஈராக்கை ஆக்கிரமித்தது. அப்போது பிரதமராக இருந்தார் ரணில் விக்ரமசிங்க. ஒரு கண்டன அறிக்கையை கூட தெரிவிக்கவில்லை. அமைச்சர் இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் மிகுந்த மனவேதனை உற்றார். ஆனால் ரணிலோ அவர் பாட்டுக்கு சும்மா இருந்தார். அது மட்டுமா, 2024ஆம் ஆண்டு யெமனில் இருக்கும் ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக போராடுவதற்காக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் துணைக்கு கப்பல்களை அனுப்ப ரணில் விக்ரமசிங்க அரசு 250 மில்லியன் ரூபாய் செலவிட்டதாக அப்போது ஊடகங்களில் செய்தி வந்திருந்தது. ஆனால் தேசிய மக்கள் சக்தி அமைந்ததும்
அவர்கள் எங்களுடைய அரசு போரை ஆதரிக்காது என்று அந்த நடவடிக்கைகளிலிருந்து விலகி இருக்கிறார்கள். ஆகவே இப்படியெல்லாம் ஓரவஞ்சனையான ஒரு பக்கச்சார்பான சர்வதேச கொள்கையை பேணிய ஆட்சியாளர்கள் இருந்தபோது ஐம்புலங்களையும் மூடிக்கொண்டிருந்தவர்கள்தான் இப்போது பெரும் குரல் எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஈரானிய கப்பல்களுக்கு ஏன் உதவி செய்தீர்கள் என்று ட்ரம்ப் நாளை எகிறினால் இவர்கள் முதல் ஆளாக ஓடி வந்து, பார்த்தீர்களா, நாம் சொன்னோம் தானே, இவர்களுக்கு ஆங்கிலமும் தெரியாது, சர்வதேச உறவும் தெரியாது என்பார்கள். உண்மையில் இவர்கள் உள்ளூரில் அரசை தம் இஷ்டத்துக்கு கரித்து கொட்டட்டும். ஆனால் வளைகுடாவே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய சர்வதேச யுத்தம் ஒன்று நடந்து கொண்டிருக்கும் போது எந்தவித இங்கிதமும் இன்றி இவர்கள் இதில் எம் நாட்டையும் இழுத்து போட்டு குழப்பி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். கடவுள்தான் இவர்களுக்கு நல்ல அறிவை கொடுக்க வேண்டும். அந்த தகவலோடு சேர்த்து இன்றைய தினம் முக்கியமாக 2 எக்ஸ் பதிவுகள் வந்திருந்தன. ஒன்று ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சரினுடைய எக்ஸ் பதிவு. அதில் அவர் இலங்கைக்கு நன்றி தெரிவித்து பாராட்டி இருக்கிறார். இரண்டாவது, ஈரானினுடைய கப்பலை காப்பாற்றி அதில் இருந்தவர்களையும் மீட்டதற்காக ஈரான் நன்றி தெரிவித்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையும் இலங்கைக்கு நன்றி தெரிவித்திருக்கிறது. சரி, மத்திய கிழக்கு யுத்தம் என்ன நிலையில் இப்போது இருக்கிறது? சமிக்ஞை ஏதாவது தெரிகிறதா என்று பார்த்தால் அது கண்ணு கெட்டிய தூரத்தில் இல்லை என்றுதான் தெரிகிறது. டொனால்ட் ட்ரம்பை கரை சேர்க்கும் பிரார்த்தனை ஒன்று நேற்றைய தினம் வெள்ளை மாளிகையில் நடந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது. பேய் பிசாசுகளுக்கு பயந்தவர்களை ஓதி பார்க்கும் நிகழ்வு போல அந்த கூத்து அமைந்திருந்தது. குவைத்தில் இருக்கும் அமெரிக்க தூதரகத்தினுடைய பணிகளை எல்லாம் நிறுத்தி இழுத்து மூடிவிட்டது அமெரிக்கா. ஐரிஷ் டெனா கப்பலை மூழ்கடித்ததுக்கு அமெரிக்கா விலையை கொடுக்க வேண்டி ஏற்படும் என்கிறார் ஈரானிய வெளிவிவகார அமைச்சர். ஈரான் இத்தனை துல்லியமாக வளைகுடாவில் இருக்கும் அமெரிக்க நிலைகளை தாக்குவதற்கு ரஷ்யா உளவு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது என்று குற்றம் சாட்டுகிறது அமெரிக்கா. ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா ஹமேனி இறந்த பிறகு யார் அடுத்த ஆன்மீக தலைவர் என்று ஈரான் இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை. அதைவிட மிக முக்கியமாக ஆயத்துல்லா ஹமேனியினுடைய இறுதி கிரியைகளும் கூட இன்னும் நடக்கவில்லை. ஆகவே அது ஒரு பொது இடத்தில் நடக்க வேண்டும். ஆகவே அப்படி நடத்தும் போது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு பிரச்சனை ஏற்படும் என்கிற ஒரு நிலைமை இருப்பதாலோ என்னவோ இன்னும் அந்த நிகழ்வு நடக்கவில்லை. ஹமேனியின் மகன் முஜ்தபா கமேனி தேர்வு செய்யப்பட்டதாக சொல்லப்பட்ட போதிலும் அது எதுவும் உறுதியாகவில்லை. முன்னர் ஈரானை ஆன்மீக தலைவர் தான் வழிநடத்தினார். இப்போது புரட்சிகர காவல் படை என்று சொல்லப்படக்கூடிய IRCG வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இதனால் தான் எந்தவித ராஜதந்திர அணுகுமுறைகளுக்கோ பேச்சுவார்த்தைகளுக்கோ வராமல் வளைகுடா முழுக்க எரிந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தும் வலுப்பெற்று நிற்கிறது. ஈரான் போரில் முதல் 100 மணித்தியாலத்தில் $3.7 பில்லியன் செலவழித்திருக்கிறதாம் அமெரிக்கா. எமக்கு IMF 4 வருடங்களில் தரும் கடன் தொகை எவ்வளவு தெரியுமா? $2.9 பில்லியன். ஆக இந்த யுத்தம் ஒரு முடிவில்லாத கொமாவாக தொடர்கிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது குண்டு மழை பொழிந்து கொண்டிருக்க, ஈரானும் தன்னிடம் இருக்கும் அத்தனை நவீன ஆயுதங்களையும் ஏவிக் கொண்டிருக்கிறது. இழப்புகள் எல்லாம் கிரிக்கெட் ஸ்கோர் போல ஆகிவிட்டன. நிறுத்துவதற்கு யாருமின்றி இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஏற்படுத்த போகிற பொருளாதார இழப்புக்கு நாடு தயாரா என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய $1 மில்லியன் கேள்வி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.